அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. 235வது ஆயத்து பாருங்கள். வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரத்தும் பிஹி மின் கித்பத்தின் நிசாஇ அவு அக்னன்தும் ஃபீ அன்ஃபுசிக்கும் அலிமல்லாஹு அன்னக்கும் சததுகுருனஹுன்ன வலாக்கில்லா துவாஇதுஹுன்ன சிர்ரன் இல்லா அன் தகூலு கௌலம் மஅரூஃபா வலா தஅஸிமு உக்தத்தன் நிகாஹி ஹத்தா யப்லுகல் கிதாபு அஜலஹ் வஅலமு அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுசிக்கும் ஃபஹ்தரு வஅலமு அன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம். அல்லாஹ் கஃபூருர் ரஹீம்னு ஒரு தடவை குறிப்பிடுவான். இப்போ கஃபூருன் ஹலீம்னு சொல்கிறான். ஸோ பாருங்கள், ஜுனாஹனா குற்றம், வலா லான்னு வந்துடுச்சுன்னா இல்லை. அப்போ வலா ஜுனாஹனா குற்றம் இல்லை, அலைக்கும் உங்கள் மீது, ஃபீமா எதில், அர்ரத்தும்னா சூசகமாக எடுத்து கூறுவது, நாசுக்கா சொல்கிறதுன்னு பட்டும் படாமல் சொல்லுவோம் இல்லையா, அது அர்ரத்தும். பிஹி மின் ஹித்பத்தின் நிசா, அதை அதாவது ஹித்பத்தனா பேசுவது, நிசானா அந்த பெண்ணிடம் பேசுறது, அவு அக்னன்தும் அல்லது மறைக்கிறது, ஃபீ அன்ஃபுசிக்கும்னா உங்கள் உள்ளங்களில், அலிமல்லாஹு அல்லாஹ் அறிவான், அலிமனா அறிவான், அன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், சததுகுருனஹுன்ன அவர்களை நினைப்பீர்கள், வலாக்கின் எனினும், லா துவாஇதுஹுன்ன நீங்கள் நினச்சாலும் அவங்களுக்கு சூசகமாக வேணால் சொல்லுங்கள், ஆனால் வாக்குறுதி கொடுக்காதீங்க. லா துவாஇதுஹுன்ன அந்த இத்தா இருக்கும் பெண்களிடம் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சிர்ரன் ரகசியமாக, இல்லா தவிர, அன் தகூலு கௌலம் மஅரூஃபா நீங்கள் கூறுவது உங்களுடைய கூற்று நல்லதாக இருந்தால், வலா தஅஸிமு உறுதி செய்யாதீர்கள், உக்குதத்தன் நிகாஹ் அந்த நிகாஹ்னா திருமணம், உக்குதத்தனா ஒப்பந்தம், உக்குதத்த ஒப்பந்தம், ஹத்தா யப்லுக அடையும் வரை, அல் கிதாபனா விதிக்கப்பட்ட சட்டம். இந்த இடத்துல கிதாபு எதை குறிக்குது? விதிக்கப்பட்ட சட்டம். நம்மளும் இன்றைக்கி கிதாபுன்னு எத்தனை இது பார்க்குறோம், குரானன்னு நினச்சிக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போனால் கிதாபுங்கிறது இறைவன் சொன்ன சட்டங்கள். ஏன்னா இங்கே இந்த இடத்துல கிதாபுங்கிறது சட்டம்னு குறிப்பிட்றாங்க. இப்போ எப்படி தமிழில் நமக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இடத்துல அதுக்கு தகுந்தாப்புல வார்த்தை மாறும். சாதாரண இப்போ மனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல அந்த 3 சுழி 2 சுழி இது மாறுறது, அதை தாண்டி ஒவ்வொரு இடங்களில் அந்த மனம்ங்கிறது வெவ்வேறு விதமாக குறிப்பிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். ஸோ இது நம்ம அரபி முழுவதும் நமக்கு தெரியாது. அதனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிக்கிறோம். ஸோ கிதாபுனா விதிக்கப்பட்ட சட்டம், அஜலஹு அதனுடைய தவணை, வஅலமு இன்னும் அறியுங்கள், அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுசிக்கும் உங்கள் உள்ளங்களில், ஃபஹ்தருஹு எனவே அவனை பயப்படுங்கள், உங்கள் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் நிச்சயமாக அறிவான், ஃபஹ்தருஹு எனவே அவனை பயப்படுங்கள், வஅலமு அன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம் ஹலீம்னா சகிப்பாளன், அவன் மன்னிக்கவும் செய்வான், அவனுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ அவன் மன்னிப்பான்? அவன் அன்போடு சேர்த்து அவன் ரொம்ப சகிப்புத்தன்மை வாய்ந்தவன் அப்படின்னும் குறிப்பிட்றாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த விதவையான பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் விருப்பத்தை அவங்கக்கிட்ட இத்தா காலத்தில்
நீங்கள் சாடையாக தெரிவிப்பதிலோ அல்லது உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைப்பதிலோ உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. அவர்களை பற்றி நீங்கள் என்ன எண்ணி பார்ப்பீர்கள், அதாவது அவங்க இத்தா இருந்தாலும் நீங்கள் அவங்கள நினச்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அறிவான். ஆனால் இதோ பாருங்கள், அவர்களிடம் இரகசிய உடன்படிக்கை எதுவும் செய்யாதீர்கள். ஒரு பெண் இத்தா இருக்கா அப்படின்னா சாட மாடையாக வேணால் ஏதாவது தெரியப்படுத்துங்க. லைக்வைஸ் வேறு யார் மூலயமா ஏதாவது நாசுக்கா ஏதாவது சொல்லலாம். ஆர்எல்ஸ் நம்ம நடைமுறையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதம் நீங்கள் சாடையாக தெரிவிக்கிறதாலையோ அல்லது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறதுனாலையோ எந்த குற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் இறைவன் அறிவான். ஆண்களுக்கு இறைவன் சொல்கிறான். ஆனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ரகசியமாக எந்த கல்யாணத்தை குறித்த எந்த உடன்படிக்கையும் செஞ்சிடாதீங்க. அவங்களிடம் பேச வேண்டி இருந்தால் வெளிப்படையாக நேர்த்தியாக பேசுங்கள். மாஷா அல்லாஹ், சிந்திச்சு பாருங்கள். அதாவது அவங்கக்கிட்ட ஏதாவது பேச வேண்டியது இருந்தால், ஒரு இத்தா இருக்கக்கூடிய பெண்கிட்ட ஏதாவது பேச வேண்டியது இருந்துச்சுன்னா வெளிப்படையாக நேர்த்தியாக பேசுங்க. நிர்ணயிக்கப்பட்ட இத்தா தவணை நிறைவடையும் வரை நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்ய தீர்மானிக்காதீர்கள். திருமண ஒப்பந்தத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு பேச வேண்டியது இருந்தால் நேர்த்தியாக வெளிப்படையாக பேசுங்க. அப்போ அந்த இஸ்லாம் ஆண் பெண்ணுடைய அந்த விஷயங்களை எப்படியெல்லாம் குறிப்பிடுது. இன்றைக்கி அந்த இத்தாவுடைய டைமை ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான டைம் மாதிரி சித்தரிக்கிறோம். அந்த டைமில் யாரும் வெளியே போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்கிறாங்க இருக்குது. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தேவை இருக்குது, பேச வேண்டி இருந்துச்சுன்னா வெளிப்படையாக பேசுங்க, சரியாக பேசுங்க. இன்னும் உங்களுடைய அந்த திருமண ஒப்பந்தத்தை பற்றி நீங்கள் எதுவும் பேசிக்க வேணாம். அதை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருங்க. நிச்சயமாக இறைவன் அதை நன்கறிவான். இன்னும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் சகிப்புத்தன்மையுடையவனுமாக இருக்கிறான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய சமூகம் ஒன்று சுத்தமாக எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒதுங்கி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மூழ்கி போயிடுறோம். அதை தாண்டி நடுநிலைமையில் நம்ம இருக்கோமா அப்படின்னா சிந்திக்க வேண்டியது தான். இப்போது ஒரு இத்தா இருக்கிற பெண்ணிடமே கூட நீங்கள் பேச வேண்டியதாக இருந்தால் நேர்த்தியாக பேசுங்க, வெளிப்படையாக பேசுங்க அப்படின்னா இறைவன் சொல்கிறான். அப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம், சொசைட்டியில் இருக்கோம் அப்படின்னா ஒரு இத்தா இருக்கக்கூடிய பெண்ணுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. அவங்களுடைய அலங்காரங்களை வெளியே காமிக்கக்கூடாது. அது இயல்பாகவே அலங்காரத்தை வெளியே காமிக்கக்கூடாது. கூடவே ரொம்ப முடிஞ்ச அளவு அந்த நீதமான முறையில் இருந்துக்கிறணும். ஒரு தேவையான விஷயம், வேறு வீட்டில் யாருமே இல்லை, வீட்டில் வேறு ஆப்ஷனே இல்லை, இவங்க வெளியே போய் தான் ஆகணும், இவங்க போய் தான் சம்பாதிக்கணும், இல்லை இவங்க வேறு ஒரு ஆடவர்கிட்ட ஒரு காய்கறியோ ஏதோ ஒன்று வாங்கி தான் ஆகணும். அப்போ இந்த மாதிரியான சூழலில் இஸ்லாம் ஒன்றும் ரொம்பவே பிடிக்காது. இறைவன் ரொம்ப சகிப்புத்தன்மை வாய்ந்தவனாக இருக்கான். அவன் சொல்கிறது என்ன, நீங்கள் பேசுனா வெளிப்படையாக பேசுங்க, நீதமாக அதாவது ரொம்ப கேஷுவலாக பேசுங்க. நீங்கள் எப்போ ரொம்ப நான் சுப்ஹானல்லாஹ், நம்மள எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கோம், ரொம்ப இபாதத்தாக ரொம்ப சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ தொழுகை ஓதக்கூடிய பெண்களாக இருப்போம். ஆனால் ஒன்று அவங்கக்கிட்ட நமக்கு சொல்லித்தரக்கூடும், அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, கடுமையாக இருந்துக்கிறணும். ஆனால் எப்போ ஒரு இடத்துல நம்ம கடுமையாக ரொம்ப மெனக்கெட்டு ஒரு விஷயம் செய்கிறோமோ அப்போ ஆண்களுடைய உளவியலை நம்ம தூண்டி விடுவோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம ரொம்ப திமிராக பேசும் பட்சத்தில் எப்படி நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கலான்னு தான் அவங்க பார்ப்பாங்க. நம்ம நீதமாக கேஷுவலாக அதே சமயம் தெளிவாக நடந்துக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே பிரச்சனை வராது. எந்த ஒரு இடத்துலையுமே குலைந்தும் பேசக்கூடாது, அதே சமயம் ரொம்ப
அது என்ன கடினமாகவும் பேசக்கூடாது. தெளிவாக நீதமாக பேசும் வகையில் அந்த எப்போவுமே அந்த நடுநிலையை தான் நம்ம வந்து கடைபிடிக்கணும். ரொம்ப மேலேயும் போகக்கூடாது, ரொம்ப கீழேயும் போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நடுநிலைமையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ வேணாலும் சுதந்திரமாக இந்த தெருக்கள்லையும் இன்னும் நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய வேலைகளையும் நம்ம சரியாக பார்த்து கொள்ளலாம். எந்த ஒரு ஆண்களும் நம்மளால் கவரப்பட மாட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். அண்ட் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும். எப்போ நம்ம ஓவராக மெனக்கெட்டு ஒருத்தவங்களை கடின போக்கோ அல்லது ஒரு வித்தியாசமான போக்கை காமிக்கிறோமோ அப்போ நம் மீது ஈர்க்கப்படுவார்கள், நம்மிடம் சேட்டை செய்ய நினைப்பார்கள். ஆனால் தேவையான விஷயங்களை தெளிவாக பேசக்கூடிய யாரையுமே வந்து கண்ணியமாகவே பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லித்தர வேண்டியது இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். உங்களுடைய குழந்தைகள் டீனேஜ் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களை நடுநிலைமையாக சமநிலையாக நடக்கிற ஒரு இதை வந்து நம்ம எல்லாருமே கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த சட்டங்களை நம்ம உள்வாங்கிப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய நம்ம யாருக்கும் எந்த ஒரு இதுவும் அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சட்டங்களில் தெளிவு பெற்றுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். லா ஜுனாஹ அலைக்கும். இன்னும் ஜுனாஹனா என்னது? குற்றமில்லை. அலைக்கும் இன் தல்லக்குத்துமுன் நிசாஅ மாலம் தமஸ்ஸூஹுன்ன அவு தஃப்ரிஸூ லஹுன்ன ஃபரீஸத்தன் வமத்தியூஹுன் அலல் முஸிஇ கதருஹு வ அலல் முக்திரி கதரு மதாஅம் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முஹ்சினீன். அப்போ உங்கள் மீது குற்றமில்லை. தல்லக்குத்தும் நீங்கள் விவாகரத்து செய்தால் பெண்களை, மாலம் தமஸ்ஸூஹுன்ன அவர்களை நீங்கள் தொடாமல், அல்லது தஃப்ரிஸு நீங்கள் நிர்ணயிக்காமல், லஹுன்ன ஃபரீஸத்தன் மஹரை அவர்களுக்கு, வமத்தியு பொருள் கொடுங்கள், ஹுன்ன அலல் மூசிஇ நீங்கள் செல்வந்தர்களா, மூசிஇனா செல்வந்தர், கதருஹு அவருடைய அளவு, வ அலல் முக்திரினா ஏழை, மூசிஇனா செல்வந்தர், முக்திரினா ஏழை. செல்வந்தர் அவருடைய அளவு, இன்னும் ஏழை அவருடைய அளவு. மதாஅம் பொருள், பில் மஅரூஃப்னா நல்ல முறையில், ஹக்கன் அலல் முஹ்சினீன்னா நல் அறம் புரிபவர். அப்போ நீங்கள் உங்கள் மனைவியரை தீண்டாமலும் அவர்களுக்கு மகரை நிர்ணயிக்காமலும் இருக்கிற நிலையில் அவர்களை தலாக் செய்வீர்களே ஆனால் உங்கள் மீது குற்றம் ஏதும் இல்லை. பாருங்கள், அதாவது ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில் எந்த அளவுக்கு இறைவன் வந்து தலையிடுறான். அப்போது இந்த விஷயங்கள் இதிலெல்லாம் இப்போ இறைவன் தலையிடுறான்னா இதெல்லாம் இறைவனுடைய சட்டங்கள். நம்ம வந்து அவனுடைய சட்டங்களை தான் பின்பற்றி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி யாருடைய பேச்சை கேட்குறோம், யார் சொல்கிறத வேத வாக்கா எடுத்துக்கிறோம், யாருடைய சட்டங்களை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த மனைவியை நீங்கள் தீண்டாமல், அதே சமயம் மகர் தொகை இன்னும் சரியாக நிர்ணயிக்கலை, ஆனாலும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு சரி வராதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தலாக் செய்கிறதுல உங்களுக்கு குற்றம் இல்லை. ஆனால் இந்த நிலையில் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ள ஏதேனும் பொருள்களை அவசியம் கொடுத்து விடுங்கள். அப்போ அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எதையாச்சும் நீங்கள் கொடுத்துருங்க. வசதி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சக்திக்கேற்ப. அந்த பையனையும் அல்லாஹ் வந்து அந்த பொண்ணை மட்டுமே தூக்கி வைக்கலை. இன்றைக்கி என்ன ஆகுது, அந்த பையன்கிட்ட இருக்கோ இல்லையோ ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நஷ்ட ஈடாகவும் ஜீவானாம்சமாகவும் காலத்துக்கும் கொடுக்குற விதமாக சட்டங்கள் இருக்குது, நம்மளுடைய இந்திய சட்டங்கள். இன்னும்
நம்ம சட்டங்கள் வந்து இஸ்லாமிய சட்டங்களை மதிக்கிற அளவுக்கே இல்லை, ஒரு சில இடங்களை தவிர்த்து. ரொம்ப கொடுமையான முறையில் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சட்டங்களை காண்பிக்கிறோம். ஆனால் இதனால மற்ற ஆட்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இவங்க என்ன ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, இவங்களுக்குள்ளேயே சரிப்பட்டு வரல அப்படிங்கிற ரீதியில் நம்ம மீது ரொம்ப இலக்காரமாக பார்க்கப்படுறோம். இப்போ உண்மையிலேயே இறைவன் சொன்ன சட்டங்களை நம்ம சட்டங்கள் இருக்குது, சட்ட புத்தகங்கள் கூட இருக்குது, ஆனால் நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோங்கிறது தான் பிரச்சனை. ஸோ இறைவனுடைய இந்த விஷயம், அந்த பொண்ணுக்கு அவள் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் எதையாவது கொடுத்துருங்க. வசதி இருந்தால் உங்களுக்கு தகுந்தாப்புல, வசதி இல்லைன்னா உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கொடுங்க. இது நல்லவர்கள் மீது கடமையாகும். மாஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَإِن طَلَّقْتُمُوهُنَّ مِن قَبْلِ أَن تَمَسُّوهُنَّ وَقَدْ فَرَضْتُمْ لَهُنَّ فَرِيضَةً فَنِصْفُ مَا فَرَضْتُمْ إِلَّا أَن يَعْفُونَ أَوْ يَعْفُوَ الَّذِي بِيَدِهِ عُقْدَةُ النِّكَاحِ وَأَن تَعْفُوا أَقْرَبُ لِلتَّقْوَى وَلَا تَنْسَوْا الْفَضْلَ بَيْنَكُمْ இன்னல்லாஹ பிமா தஅமலூன பசீர். அப்போ இன்னும் நீங்கள் முன்னாடி மகரை நிர்ணயிக்கலை, தீண்டவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து விவாகரத்து செய்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கூடவே அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். அடுத்து மகரை நீங்கள் நிர்ணயிச்சிட்டிங்க, ஆனாலும் அவங்கள நீங்கள் தொடலை, தீண்டலை, அதுக்கு முன்னாடி நீங்கள் தலாக் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிர்ணயித்த மகரில் பாதியை அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அந்த பெண்கள் மகரை வாங்காமல் விட்டு கொடுத்தால் தவிர, ஒருவேளை அந்த பெண்ணு வேணாம் அப்படி சொல்லிட்டா பரவாயில்ல, நீங்கள் கொடுக்க வேணாம். ஆனால் உங்களுடைய கடமை, நீங்கள் மகரை நிர்ணயித்து அந்த பெண்ணை வந்து நீங்கள் தலாக் சொல்கிறீங்க அப்படின்னா நிர்ணயித்த மகரில் பாதி அளவு கொடுக்கணும். ஒரு 10,000 மகர் அப்படின்னா 5,000 நீங்கள் தொடலைன்னாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை அந்த பெண்ணே மனமும் வந்து வேணாம் அப்படி சொல்லிட்டா கொடுக்க தேவையில்லை. அல்லது திருமண ஒப்பந்தம் யாருடைய பொறுப்பில் உள்ளதோ அவர் முழு மகரையும் விட்டு கொடுத்தாலே தவிர, ஒன்று அந்த பொண்ணு விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அந்த பொறுப்பு யார் பெண்ணோட பொறுப்புதாரி இருப்பாங்க இல்லையா, அவங்க விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்தா இவங்க மகர் பணம் தர தேவையில்லை. மேலும் நீங்கள் கணவர்கள் விட்டு கொடுப்பது தான் இறையச்சத்திற்கு மிக இணக்கமானதாகும். இப்போ அந்த பெண்கள் விட்டு கொடுப்பதை விட கணவன்களான அந்த ஆண்கள் விட்டு கொடுப்பது தான் இறையச்சத்துக்கு மிக இணக்கமானது. நீங்கள் உங்களுக்கு இடையில் தயால குணத்துடன் நடந்து கொள்ள மறந்துட வேணாம். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வது அனைத்தையும் முற்று நோக்கியவனாக இருக்கிறான், பெருந்தன்மையாக இருக்க சொல்கிறான். ஒரு முழுக்க அந்த பெண்ணோட இடத்துல இருந்து இறைவன் பேசுகிறான். அப்போது நமக்கு எவ்வளோ இன்ஃபேக்ட் அந்த ஆண்களை விட பெண்களுக்கு தான் அல்லாஹ் வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பு விஷயத்தை கொடுக்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களுடைய நம்மளுடைய வலிமையும் இறைவன் புரிஞ்சிருக்கான், நம்மளுடைய தேவைகளையும் இறைவன் புரிஞ்சிருக்கான். அதனால தான் இவ்வளோ தெளிவான சட்டங்கள் கொடுக்குறான். ஆனால் இன்றைக்கி நம்ம கல்ச்சர், நம்மளுடைய விஷயங்கள் இது புதுசாக இருக்குது, நமக்கு இது சொல்லப்பட்டு வளர்க்கலை, இது தெரியலை நமக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புதுசாக இருக்குது. ஆனால் இது எவ்வளோ கேஷுவலாக தலாக் அப்படிங்கிறத, ஆனால் இது ரொம்பவே வந்து சிரமமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் இன்றைக்கி தலாக் கொடுத்தவங்களை வந்து நம்ம ரொம்ப இழிவாக கருதுகிறோம், ரொம்ப மட்டமாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இறைவன் வந்து அதற்குரிய, ஏன்னா ஒன்றா சேர்ந்து அந்த குடும்பம் ப்ராப்பராக மன நிறைவோடு இல்லை அப்படின்னா சந்ததியை நம்மளால் சரியாக வளர்க்க முடியாது. அப்போது ஏன்னா இன்றைக்கும் அதிகமான பிள்ளைங்க ரொம்ப ட்ரௌமடைஸ்டாக, அதாவது சின்ன வயசுலேருந்து நிறைய பாதிக்கப்பட்டு வராங்க. அவங்களால ஒரு சிறந்த வாழ்க்கையை லீட் பண்ண முடியலை. என்ன ரீசன் அப்படி பார்த்தா, வீட்டில் அத்தை அம்மா எப்போவுமே சண்டை. அப்போ அத்தை அம்மாவுக்கு பிடிச்சிக்கிறல, ஆனாலும் குழந்தைக்காக நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேர் அந்த குழந்தைய இன்னும் கொடூரமாக தான்
அதாவது மனதளவில் பாதிக்க வைக்கிறாங்க. அப்போ உண்மையிலே இறைவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னா நீங்கள் பிரியலாம், பிரியறதுக்கு இந்தந்த விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் அழகாக எடுத்து சொல்கிறான். அண்ட் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் யாரும் நம்ம இழிவாக நினைக்க மாட்டோம். இது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யாரையும் இழிவாக நினைக்க மாட்டோம், யாருடைய வாழ்க்கையிலையும் மூக்க நுழைக்க மாட்டோம். ஸோ அதில் நம்ம தெளிவாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இறைவன் நமக்கு சுட்டி காமிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஹாஃபிது அலஸ்ஸலாத்தி வஸ்ஸலாத்தி உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். எல்லா தொழுகைகளையும், குறிப்பாக தொழுகையின் சிறப்பு அனைத்தையும் ஒருங்கே பெற்றுள்ள சலாத்துல் உஸ்தாவை நீங்கள் பேணி தொழுது வாருங்கள். திருமுன் முற்றிலும் அடிபணிந்தவர்களாக இருங்கள். அதாவது உஸ்தா அப்படின்னா அந்த நடுத்தொழுகை. அப்போ தொழுகைகளை நீங்கள் ப்ராப்பராக தொழுதுவாங்க. அந்த தொழுகையோடைய விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்கிறான். முக்கியமாக அந்த நடு தொழுகை அப்படிங்கிறது நம்ம சொல்கிற அந்த அசர் தொழுகையாக இருக்கலாம். இன்னும் நம்ம சரியான முறையில் நடுநிலைமையாக நம்ம நின்று தொழுகக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து தொழுது வாருங்கள். இன்னும் இறைவனுக்கு முற்றிலுமாக அடிபணிந்தவர்களாக நில்லுங்கள். வெறும் தொழுகை மட்டும் நினைக்காம அவன் சொன்ன எல்லாத்தையுமே கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் நில்லுங்க. ஸோ தொழுகையுமே ஒவ்வொரு இதுவுமே ஒரு பெரிய பெரிய இம்பேக்ட் தான். சஹாபாக்கள் எப்படி தொழுவாங்க அப்படின்னா ஒரே லைன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டி ஒட்டி நின்று தொழுவாங்க. ஏன் ஒட்டி ஒட்டி நிற்கணும்? அந்த ஃபிசிக்கல் டச்சு தான் அவங்கள ஒருங்கிணைக்கும், ஒற்றுமையை ஏற்படுத்தும், ஒரு அன்பை ஏற்படுத்தும். அதை தாண்டி அவங்க அந்த ஒற்றுமையாக அப்படியே ஒட்டி ஒட்டி நிற்கிற மாதிரி தான் அவங்களுடைய அந்த படைகள்லையும் நிற்பாங்களாம். அவங்களுடைய எதிரி படைகள்லாம் சொல்லுவாங்களாம், இந்த படைகள் என்ன அப்படியே தொடர்ந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு வரிசையை நம்ம அழிச்சா அடுத்த வரிசை அப்படி ஒரே மாதிரி வராங்க, முன்னு பின்னு கூட வரலை. ஸோ ஒரு கேடயம் மாதிரி தொடர்ந்து அப்படியே ஒற்றுமையாக போவாங்களாம். ஸோ அப்போது ஒரு அந்த அந்த யுத்த களங்கள், போர்களை பற்றி தெரிஞ்சவங்க, இன்னும் என்சிசி இந்த மாதிரி இதிலலாம் இருந்தவங்க, சின்ன பிள்ளையில ஸ்கூல் டைமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அந்த ப்ரைடில் அந்த ரோ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு தொழுகையையும் சஹாபாக்கள் அந்த ரோவில் நிற்கிற மாதிரி தான் அவங்க தொழுதுருப்பாங்க. ஸோ ஏன்னா சுபஹானல்லாஹ் இன்றைக்கி நம்ம தொழுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம பெரிய பள்ளியாக இருக்குது, அதனால் இஷ்டத்துக்கு நம்ம தள்ளி தள்ளி நின்று தொழுகிறோம். ஆனால் அந்த ஒட்டி நின்று தொழுவணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன், எல்லா வகையிலையும் அவங்க ஒற்றுமையாக இறைவனுக்காக போராடணும் அப்படிங்கிற அந்த உந்துதலை ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம ஏற்படுத்திக்கிடணும். ஸோ அதுக்கான ஒரு இதுவாக தான் இறைவன் அந்த முக்கியமாக அந்த நம்ம ஃபேமிலி விஷயங்களுக்கு அப்புறம் தொழுகையை சொல்கிறான். ஸோ அப்போ ஃபேமிலிக்கும் தொழுகைக்கும் நம்ம சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேமிலியிலையும் அந்த அளவுக்கு ஒற்றுமை தேவை. அதே மாதிரி தொழுகையில் உங்களுடைய சகோதரிகளோடையும் உங்களுக்கு அந்த ஒற்றுமை தேவை. ஸோ இதை இறைவன் சொல்கிறான், முற்றிலுமாக இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக நீங்கள் நில்லுங்க. فَإِنْ خِفْتُمْ فَرِجَالًا أَوْ رُكْبَانًا فَإِذَا أَمِنْتُمْ فَاذْكُرُوا اللَّهَ كَمَا عَلَّمَكُمْ مَا لَمْ تَكُونُوا تَعْلَمُونَ. அச்சம் தரும் சூழ்நிலை உருவானால் நீங்கள் நடந்து கொண்டோ சவாரி செய்து கொண்டோ முடிந்த அளவு தொழுங்கள். பின்னர் உங்களுக்கு அமைதி ஏற்பட்டதும் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். எப்படியெனில் நீங்கள் அறியாது இருந்ததை எவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தானோ அவ்வாறே அவனை நினைவு கூறுங்கள். அப்போது இறைவனை எப்படி நீங்கள் நினைக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஒருவேளை அச்சமாக ஒரு பயங்கர சூழல் இருக்குது, இது ஒரு போர் சூழலோ இல்லை மற்ற ஏதாவது உங்களை பயமுறுத்தக்கூடிய சூழலில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நடந்துக்கிட்டோ அல்லது சவாரி ஏதாவது ஒரு வெஹிக்கலில் இருந்துக்கிட்டோ கூட நீங்கள் தொழலாம்.
அப்போ திருப்பி நீங்கள் அமைதியாக உங்கள் சூழல் சரியாயிடுச்சு, அமைதியாயிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் நினைவு கூறுங்கள். எப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தப்ப அல்லாஹ் உங்களுக்கு எப்படி சொல்லித்தந்தான் அந்த மாதிரி நினைவு கூறுங்கள். இப்போ தொழுவது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே அவனை நினைவு கூறணும். நமக்கு எந்த பிரச்சனைனாலும் அவனுடைய சட்டத்தை நினைவு கூறணும். அவனுடைய சட்டத்தை இன்றைக்கி சுபஹானல்லாஹ் நம்மளால் ஃபுல்லாக நம்ம உபயோகிச்சிட முடியுமா, அதுபடி நம்மளால் நடந்துட முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு சான்சஸ் கம்மி தான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நம்மளால் எவ்வளோ இது பண்ணாலும் அல்லாஹ் சொன்ன விஷயப்படி நடக்க முடியலை. பிகாஸ் கவர்மெண்ட் வந்து இறைவனோட படி இல்லை. ஸோ நான் அது மாதிரியே முழுசாக செஞ்சிருவேன் அப்படின்னு முடியாது. பட் அல்லாஹ் கற்றுத்தந்ததை நினச்சி பாருங்கங்கிறான். அப்போ அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்குங்கிறதையாவது நீங்கள் நினச்சி பாருங்கள். அதை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, பட் அதை நினச்சாவது பாருங்கள் அப்படிங்கிறான். எப்போது அதை நீங்கள் அமைதியான பிறகு. ஸோ சிந்திக்கணும், அல்லாஹ் என்னெல்லாம் நம்மக்கிட்ட சொன்னால் எதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு. வல்லதீன யதுவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜா வசியத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மதாஅன் இலல் ஹவுலி கைர இக்ராஜ் ஃபஇன் ஹரஜ்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன மின் மஅரூஃப் வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். அப்போ உங்கள் மனைவியரை விட்டு மரணமடைவோர் தம் மனைவியரின் நலன் கருதி வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படாமல் ஓராண்டு வரை அவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை வசதி அளிக்கப்பட வேண்டுமென மரண சாசனம் செய்ய வேண்டும். அப்போது ஒருவேளை படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, இல்லை வேறு எதுவும் அப்படின்னா, ஒருவேளை நான் இறந்துட்டா, இல்லை எப்போ வேணால் நமக்கு இறப்பு வரும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு அப்புறம் என் மனைவி 1 வருஷம் வரைக்கும் என் வீட்டிலையே இருந்து அவங்க இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மரண சாசனம் செய்யுங்க. ஆனால் அவங்களாவே வெளியேறினா அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தில் ஒழுங்கான முறையில் செயல்பட்டால் உங்கள் மீது எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் வல்லமை மிக்கோனும் பேரறிவாளனுமாய் இருக்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதாவது கணவன் இறக்குறாரு அப்படின்னா அந்த மனைவிக்கு 1 வருஷம் வரைக்கும் அந்த கணவனோட வீட்டில் இருக்கிறதுக்கு உயிரெழுத சொல்கிறான்ல. ஒருவேளை அப்போ அவங்க 1 வருஷத்தில் இவங்க இத்தா காலம் 4 மாதம் 10 நாள் தானே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தனிப்பட்ட விஷயம், அவங்க திருமணம் வேறு யாரையும் முடிக்கிறாங்க, இல்லை அவங்க வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுறதுக்கு உங்கள் சைடு, அந்த கணவன் சைட்லேருந்து யாருக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. இன்னும் எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து எல்லாத்துலேயுமே வல்லமை மிக்கவனாகவும் பேரறிவாளனுமாக இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், மௌத்தானா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு, அவ்வளோதான், இனி கணவன் வீட்டுக்கும் மனைவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்படி ஒரு சிலர் இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, என் புள்ள போனால் என்ன, என் மருமக எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதே இல்லாமல் ரெண்டுமே ஒரு சமநிலை கிடையாது தானே. அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறதும் சரி, உடனே அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறதும், அல்லது என்கிட்டயே இருமா நீ, என் புள்ள நினவா நீ இங்கேயே இரு அப்படின்னு வச்சுக்கிறதும் ரெண்டுமே சமநிலை இல்லாதது தான். அந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு இருக்குது, அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தேவையான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம மனுஷங்க நம்மளுடைய சுயநலத்துக்காக அவங்க அந்த பெண்களை, கணவனை இழந்த பெண்களை நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சலுகைகள், எவ்வளோ பெரிய விஷயங்கள் கொடுக்குறான். மாஷா அல்லாஹ், இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்த ஆயத்து பாருங்கள், வலில் முத்தலக்காத்தி மதாவும் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். இவ்வாறே தலாக் சொல்லப்பட்ட பெண்களுக்கு பொருத்தமாக ஏதேனும் வழங்கி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். இது இரையச்சமுடையோரின் மீது கடமை. இப்போ தலாக் சொல்லப்பட்டாச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எதையாவது கொடுத்து தான் நீங்கள் அனுப்பணும்.
தலாக் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எதையாவது கொடுத்து நீங்கள் அனுப்புங்க, இது உங்களுக்கு கடமை. எதையாவதுன்னு தான் எல்லாம் சொல்கிறான். குறிப்பிட்ட இதை கொடுங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுங்க, எதையாவதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஸோ அதை நீங்கள் கொடுத்து தான் அனுப்பணும். பட் கொடுத்து தான் அனுப்பணும், அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்கிடக்கூடாது. அது ஒரு மெயின் விஷயம். கூடவே ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பான். இந்த இதுலேயே முன்னாடி பார்த்துருப்போம் அப்படின்னா, அந்த பெண்கள் மனமுவந்து வாங்கின அது பேர் என்ன, அந்த மகர் தொகையில் இருந்து எதையாவது கொடுக்க விரும்பினா வாங்கிக்கலாம் அந்த ஆண். அது இல்லாமல் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே எவ்வளோ மகர் கொடுத்துருந்தாலும் அதை திரும்பி கேட்க அவனுக்கு உரிமை இல்லை. அதே சமயம் அந்த பொண்ணை அனுப்பும்போது எதையாவது கொடுத்து தான் அனுப்பணும். எவ்வளோ பாருங்கள், ஒரு பொண்ணை ஒரு பெண்ணுக்காக எல்லாம் எவ்வளோ வசனங்கள் இறக்குறான். அந்த ஆண்கிட்ட அழகாக எடுத்து சொல்கிறான். ஸோ நம்ம ஒரு ஆணையும் பெண்ணையும் வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கோம், ஒரு தாய்மாராக இருக்கோம். அப்போ அந்த பசங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும், பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைங்களை வளர்த்தா அவங்க ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலாகவும் வருவாங்க. ஆண்கள் ரொம்ப சாலியான ஆண் மக்களாக உங்களுடைய பிள்ளைகள் வருவாங்க. ரொம்ப ரொம்ப நிதானமான பெண்களாக, சாலியான பெண்களாக நம்மளுடைய பெண்கள் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறதுனால நமக்கு இதை பற்றின விவரங்கள்லாம் தெளிவாக புரியணும். ஸோ அந்த தலாக்குடைய விஷயங்களில், இன்னும் அந்த பெண்களுடைய விஷயங்களில் இறைவன் எவ்வளோ மெனக்கெட்டு எத்தனை சட்டங்கள் கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாக்கிலூன். இப்படி அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொருட்டு உங்களுக்கு விளக்கி கூறுகிறான். மாஷால்லா. ஸோ நம்மளை சிந்திச்சு செயல்படணும் சொல்லிட்டு இதை இறைவன் விளக்கி கூறுகிறான். அடுத்து, அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலுஃபுன் ஹதரல் மவுத் ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து சும்ம அஹ்யாஹும் இன்னல்லாஹ லது ஃபதுலின் அலன்னாசி வலாக்கின்ன அக்ஸரன்னாசி லா யஷ்குரூன். அப்போ மரணத்துக்கு அஞ்சி தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர். நீங்கள் மரணமடைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களிடம் கூறினான். பின்னர் அவர்களை மீண்டும் அவன் உயிர்ப்பித்தான். உண்மையில் அல்லாஹ் மனிதர்கள் மீது பேரருள் பாலிப்பவனாக இருக்கிறான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவது இல்லை. அப்போ அந்த மரணம் அப்படிங்கிறது, மரணத்துக்கு பயந்து, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் எபிசோடாக இறைவன் சொல்கிறான். அதாவது மரணத்துக்கு பயந்து தங்களோட வீடுகள்லேருந்து வெளியேறினவங்களை நீங்கள் பார்க்கலையா? அவங்க ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம இறந்துருவோமோன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஆனாலும் அப்பா அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், நீங்கள் மரணம் அடைந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க மரணம் அடைஞ்சிடுறாங்க. திருப்பியும் அவங்கள அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் மனிதர்கள் மீது பேரருள் புரிபவனாக இருக்கிறான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் என்ன பண்ணுறோமா, நன்றி செலுத்துவது இல்லை. ஸோ சிந்திச்சு பாருங்கள். இறைவன் நம்ம மரணத்துக்கு பயந்து என்ன பண்ணினாலுமே மரணம் இறைவன் நாடிட்டா அது வந்தே சேரும். நம்ம நினச்சிப்போம், நம்ம ஒரு வேளை ரஃபாலெலாம் இல்லை, நல்ல வேலை இல்லை, இருந்திருந்தால் நம்ம போயிருப்போம், இல்லை நம்ம வேறு எங்கேயாவது. இன்றைக்கும் நம்மளை நமக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம போராட்டத்திலலாம் ஈடுபடுறோம். நமக்கு நம்மளுடைய குடியுரிமைக்காக, நம்மளுடைய மற்ற விஷயங்களுக்காக போராட்டங்கள் இதெல்லாம் இந்தியாவில் நடக்குது. ஏதோ அந்த ஒரு இதெல்லாம் போகுது. பட் மரணத்துக்கு பயந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே அல்லாஹ் நாடுனா, அல்லாஹ் மரணித்திருங்கன்னு சொல்லிட்டா நம்ம மரணிச்சிருவோம். மீண்டும் நம்மளை அவன் உயிர்ப்பிப்பான். இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் நம்மக்கிட்ட பெரிய அருளை கொடுக்குறான்.
ஆனால் நம்ம தான் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துறது இல்லை. வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி வஅலமு அன்னல்லாஹ சமீஉன் அலீம். அப்போ அல்லாவின் வழியில் போர் புரியுங்கள். முஸ்லிம்களே, அல்லாவின் வழியில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கிறான் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். எதுக்கு ஃபேமிலியை பலப்படுத்துகிறான் அல்லாஹ்? ஒரு ஆரம்பத்தில் இது இவங்க முஸ்லீமு, இவங்க நிராகரிப்பாளர்கள், இவங்க முஷ்ரிக்குகள், இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து சொசைட்டியில் எப்படிலாம் இருக்கணும் அதனுடைய அந்த விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு ஃபேமிலியை தெளிவாக பலப்படுத்திட்டு அல்லாஹ் சொல்கிற விஷயம், அல்லாவோட வழியில் போர் புரியுங்கள். ஸோ இப்போ அவங்க போர் புரிய போகிறாங்க. போருன்றதே ஒரு 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 நிதானம் இல்லாத ஒரு தன்மை தான். ஸோ இதுக்கு அல்லாஹ் கூப்பிட்றான். அதனால இந்த விஷயங்கள், மரணத்துக்கு பயப்படாதீங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லி அல்லாஹ் கூப்பிட்றான். அல்லாவோட வழியில் போர் செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாத்தையுமே கேட்பவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கிறான். இதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன் ஃபயுதாஇஃபஹு லஹு அஸ்ஆஃபன் கஸீரத்தன் வல்லாஹு யக்பிஸு வபஸ்ஸுத் வஇலைஹி துர்ஜஊன். அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்போர் உங்களில் யார் உளர்? அப்படி கடன் கொடுத்தால் அல்லாஹ் அதனை பல மடங்குகளாக்கி அவர்களுக்கு திருப்பி கொடுப்பான். அல்லாஹ் தான் செல்வத்தை குறைக்கவும் பெருக்கவும் செய்கிறான். நீங்கள் அவன் பக்கமே திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். அப்போ இந்த போரை பற்றி சொல்லிட்டு, போருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுக்கு அழகிய கடன் யார் கொடுப்பீங்க? இப்போ அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? அவன்கிட்ட இல்லாத விஷயமா, பணமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், இதெல்லாம் அவன்கிட்ட இல்லாத விஷயமா? இன்னும் எதிர்த்து போராடுறதும் அவன்கிட்ட முடியாத விஷயமா? அவன் நினச்சா ஒரு நொடி பொழுது கூட இல்லை. ஆனாலும் நம்ம அவனுக்காக என்ன செய்கிறோன்னு அவன் பார்க்குறான். ஏன்னா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ பாதுகாப்பு நமக்கு கொடுக்குறான். அப்போ அந்த மனிதர்கள் இறைவனுக்கு என்ன செய்கிறாங்கங்கிறத அவன் எதிர்பார்க்குறான். என்ன நன்றி செய்கிறாங்க, நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, இவங்க நமக்கு என்ன திருப்பி பண்ணுறாங்க அப்படின்னு அல்லாஹ் செக் பண்ணி பார்க்குறான். அப்போ அல்லாஹ்க்கு கடன், அந்த போரை சொல்லி அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்க்கு கடன் கொடுக்குறீங்க? நீங்கள் ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் அதை பல மடங்குகளாக உங்களுக்கு திருப்பி கொடுப்பான். இப்போ உங்களுடைய செல்வத்தை, அது பொருளாக இருந்தாலும் சரி, மக்கள் செல்வமாக இருந்தாலும் சரி, இன்னும் உங்கள் உயிராக இருந்தாலும் சரி, உங்கள் உடைமைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே செல்வம்தான். அதை குறைக்கவும் பெருக்கவும் செய்கிறான். அல்லாஹ்வுடைய வழியில் நம்மளுடைய குழந்தைகளை இழக்கலாம், நம்மளுடைய பெற்றோர்களை இழக்கலாம், நம்மளுடைய பணம், வீடு, இப்படி பல விஷயங்களை இழக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் சொல்கிறான், அதெல்லாம் நீங்கள் எனக்கு கடனாக கொடுங்க, நான் உங்களுக்கு அதை விட பல மடங்காக திருப்பி தரேன். இன்றைக்கி ஒரு 1000 ரூபா நம்ம இழந்திருப்போம், நாளைக்கு இறைவன் 10,000 ரூபாவாக கொடுப்பான். அந்த 10,000 ரூபாவையும் நம்ம இறைவனுக்கே செலவு பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி குறைக்கவும் பெருக்கவும் இறைவனே செய்கிறான். நீங்கள் அவன் பக்கமே திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இவ்வளோ போதுமா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.